ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு செப்டம்பர் 8 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து தாத்தா பாட்டி வந்திருக்காங்கல்ல. அப்ப விஜய் வந்து கீழே கூட்டிட்டு வந்து பேசிட்டு இருக்காருல. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து இந்த வீட்டுல நிறைய பொறுப்பு இருக்குது. அதுவும் காவேரி இப்ப என் கூட வந்தானா அவ வந்து அங்க நிம்மதியா இருக்க மாட்டா. அவங்க அப்பாவுக்கு வந்து நிறைய பொறுப்புகள்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு, அதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து அங்கேயே வந்து இருந்தாலும் அவ மனசு ஃபுல்லா இங்கதான் இருக்கும். அதனால நான் அவ கூட இங்க கொஞ்ச நாள் இருந்தா அந்த கடமைகள்லாம் முடிச்சுட்டு அவளை கூட்டிட்டு வரலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் எல்லாம் சொல்றாரு. அப்போ உடனே தாத்தா கேட்கிறாரு, இந்த மாதிரி பாட்டி வந்து பேசினதை வச்சுட்டு நீ காவேரிக்கு அங்க மதிப்பு இருக்காதுன்னு நினைக்கிறல்ல அப்படின்னு. விஜய் சொல்றாரு, அப்படின்னா இல்ல தாத்தா அப்படின்னு. இல்ல, நீ அததான் மனசுல வச்சுட்டு வேற ஏதோ காரணம் சொல்ற, சரி அதை விடு. ஆனா ஆபீஸ் அப்படின்னு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீங்க தானே பாத்துக்கிட்டீங்க, நாங்க எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி வச்சு வந்திருக்கேன், நீங்க பாத்துக்கோங்க. அதுவும் இல்லாம இப்போ உங்க கூட சித்தி சித்தப்பாவே ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிவிடுறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, சாரதா காவேரி கங்கா 3 பேரு கிச்சன்ல உட்காந்து நின்று பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே சாரதா வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க தாத்தா பாட்டி வந்து கூப்பிட்ட பிறகு இந்த தம்பி போகவே இல்லை அப்படின்னு. அதாம்மா அவர் அங்க போனா என்னமோ பேசியிருக்காங்கம்மா, அதனாலதான் அவர் போக மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்ப காலையிலக்கு என்ன வைக்கிறது, தம்பி காலையிலேயே மட்டன் குழம்பு சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே இதுக்கு காவேரி என்ன சொல்றாங்கன்னா, இல்லம்மா அவர் வந்து டயட்ல இருக்கிறாரு, மத்தியானம் வேணா மட்டன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கங்கா என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி குமரன் மாமாக்கு வந்து மட்டன் சாப்ஸ் வச்சு இட்லி சாப்பிட ரொம்ப பிடிக்குமா, பேசாம இப்பவுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஏடி, குமரன் தம்பிக்கு எப்ப வேணா சமைச்சு கொடுக்கலாம், இவருக்கு செய்வான், மத்தியானம் வாங்கிக்கலாம்னு கங்காவோட ஃபேஸ் அப்படியே சுருங்கி போயிருது. இத காவேரி நோட் பண்ணிட்டு இப்பவுமே மட்டனும் கூட எடுத்துருமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறமா கங்கா, இல்லடி குமரன் நமக்கு பிடிக்குமே தான் கேட்டேன், மத்தபடி ஒண்ணும் இல்லை அப்படின்னு. அப்புறமா எல்லாருமா சாப்பிட உட்காடுறாங்க. விஜய்க்கு வந்து சேரும் டேபிளும் போடுறாங்க. குமரன் கீழே உட்காந்துக்கிறாரு. விஜய் வந்து என்னை மட்டும் ஏன் தனியா உட்கார சொல்றீங்க, அவர் கீழே தானே உட்காந்துருக்காரு சொல்லிட்டு கீழே போய் உட்கார போறாரு. அப்போ உடனே குமரனுக்கு ஏற்கனவே கீழே உட்காந்து பழக்கம் தப்பா அப்படின்னு சொன்னோடனே அதுவும் கங்காக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அப்புறமா விஜய் வந்து விழுந்து விழுந்து கவனிக்கிறத பார்த்துட்டு கங்கா வந்து ரொம்ப அவங்க ஃபேஸ் அப்படியே சேஞ்ச் ஆகுற மாதிரி காட்டுறாங்க. விஜய் என்ன சொல்றாருன்னா, நீங்க குமரனை மட்டும் உங்க வீட்டு பிள்ளை மாதிரி பாக்குறீங்க, என்ன கெஸ்ட் மாதிரி இது பண்றீங்க, என்ன அந்த மாதிரி பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு. சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க. இப்ப குமரன் கிட்ட வந்து இந்த மாதிரி கடைக்கு போறதுக்கு முன்னாடி மட்டன் வாங்கிட்டு வந்து தர சொல்றாங்க. இங்க கடைக்கு வந்துட்டு குமரன் வந்து கங்கா வேற கூப்பிட்டு நான் போய் வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொல்லும்போது கங்கா விட மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க எதுக்கு போறீங்க, நமக்கு இங்க வேலை இருக்குல்ல, இந்த மாதிரி இவ்வளவு ட்ரெஸ் இருக்குது, இப்ப உட்காந்தாதான் நைட்டுக்குள்ள தச்சு முடிக்க முடியும், நீங்க போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி குமரன் வந்து தடுத்துறாங்க. இல்ல அத்தை பாவம் இல்லைன்னு அம்மா போவாங்க, இல்ல காவேரி போவானோடனே அவ பிரெக்னெண்டா இருக்கால, நமக்கு இவ்வளவு நாளும் தெரியாது, அவளை வேலை வாங்கிட்டோம், இன்னும் அவளை அலைய விடக்கூடாதுன்னு. ஏங்க, நானும் தான் பிரெக்னெண்டா இருக்கிறேன், நான் இங்க கடைக்கு வரலையா, அதனால பாத்துக்கோ அம்மா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சாரதாக்கு போன் பண்ணி சொல்லிடுறாங்க. அப்ப கங்கா தான் சொல்றாங்க சாரதா கிட்ட, சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சாரதா சொல்லிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜய் வந்து அவங்களோட போர்ஷன்ல உட்காந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு ஜாபுக்கு. அப்ப காவேரி கிட்ட காட்டும்போது காவேரி, ஏங்க அந்த கம்பெனி நீங்க உங்க கஷ்டப்பட்டு உண்டாக்கி கொண்டு வந்ததுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா சொல்றாங்க. அப்போனே விஜய் சொல்றாரு, நான் கம்பெனியெல்லாம் விட மாட்டேன், ஆனா இப்போதைக்கு வேணாம், நான் இங்க வந்து பேர்டனா இருக்க விரும்பல, எனக்கு என்னோட ஏதாவது ஒரு இன்கம் இந்த குடும்பத்துக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜாப் தேடுறாரு. காவேரி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.